எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா திவினேஷ் வந்தாலே இந்த 60+ இருக்கவங்க எல்லாருமே எழுந்து நின்று எங்க புள்ள வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கீங்க. பின்னாடி இருக்கவங்களா திவினேஷ் தெரியாரா? இப்ப தெரியாரா திவினேஷ்? அப்ப நல்லா கை தட்டி பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் நல்லா உற்சாகப்படுத்துங்க திவினேஷ். திவினேஷ் பேக் சைடு சொன்னது பேச மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு அது மட்டும் வராது, எவ்வளவு வேணா பாட சொல்லுங்க அப்படின்னு. பட் உண்மையிலேயே நிறைய தடவை நான் சொல்ற ஒரு விஷயம், மீண்டும் மீண்டும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ரஹ்மான் சாருக்கு எவ்வளோ பாடல்கள், அவ்வளோ அழகான பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் திவினேஷ் பாட ஆரம்பிச்ச உடனே எல்லா ஜென்ரேஷனும் சேர்ந்து நம்ம எம்எஸ்வி ஐயாவுடைய பாடல்களும் கேட்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது நம்மளோட திவினேஷ் தான். திவினேஷ், அந்த மேஜிக்கு தேங்க்யூ. ரெடியா இருக்கீங்களா பாடுறதுக்கு? இங்க பாருங்க, திவினேஷ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மார்க்ல நிக்கிறது. நீங்களும் மார்க்ல நிங்க. ஓகே, சோ திவினேஷ் and Inia, are we ready? பாடிடலாமா? Let's go. All the best. வணக்கம் திருப்பூர் மக்களே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஸோ நானும் திவினேஷும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஸ்டேஜில் வந்து ஒரு சாங் பாட போகிறோம். ஸோ கேட்க ரெடியா? ஓகே, சரி பாடலாமா? ஓகே.